ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேலு. ஸோ இது வந்து 2 பீஸ் 45 ரூபா, பேர் 45 ரூபா சொல்லுங்கள். பேர்னா 2 பீஸ், 2 ஃபீமேல் வந்து 45 ரூபா தான் வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 50 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சிம்ஸ் கலர் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெர்மன் ரெட்டு பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வரும். ஓகேங்களா? ஜெர்மன் ரெட்டு அதே மாதிரி மீடியம் சைஸ் தான் இருக்கும். நான் ப்ரீடிங் சைஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ப்ரீடிங் சைஸ் இல்லை. ஓகேங்களா? மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன். ப்ரீடிங் சைஸ் 1-2 பேத்துக்கு போகும். நான் போகாதுன்னு சொல்ல, ஏன்னா வந்து எங்களால் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால தான் சொல்லி வீடியோவிலே தெளிவாக சொல்ல மீடியம் சைஸ்ன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் என்னென்னா இது வந்து நிறையா ஆர்டர் புக்கிங்கில் இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு போட்டு விட்றோம். நிறையா ஆர்டர் இன்றைக்கி நிறைய பேருக்கு டிஸ்பேச் பெண்டிங் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ண போக தான் இன்றைக்கி புது ஆர்டர்ஸ்க்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். அதையும் சொல்லிடுறேங்க. புது ஆர்டர் பண்ணுறீங்க வேணா பண்ணிடுங்க. பட் என்ன முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்றைக்கே பண்ண பார்க்குறோம். அது போக வந்து பழைய ஆர்டர் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் நான் புது ஆர்டர் இன்றைக்கி எடுக்கிறது பண்ணிடுவோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நாளைக்கு தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ட்ராகன் கப்பி இதுவுமே 45 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸிடோ. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக புக்கிங் ஆகிருக்கு. ஸோ புக்கிங் ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ இது நிறையா இது பண்ணலாம் தான் இது. பட் ஏன்னா நிறையா பேர் ஒயிட் டெக்ஸ்ரோவே காமனாக புக் பண்ணாங்க. என்ன ரீசன்னு தெரில. ரொம்பவுமே ஏகப்பட்ட இது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே தான் இருக்குது. இதில் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இது போக வந்து ஸ்டாக் என்னென்ன இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பாருங்கள். ஸோ ஜெர்மன் ரெட்டு பாருங்கள், ஹியூஜ் குவான்டிட்டி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கிட்ட ஸ்டாக் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஸோ நிறைய பேர் ப்ரீடிங் சைஸ் ஃபீமேல் கேட்க போகிறீங்க. என்னென்னா மெயிலே சில பேர் கேட்பீங்க. ஃபீமேலாக கேட்கும்போது என்னன்னா ஃபீமேல் கேட்கும்போது மெயில் நிறையா நின்றுடும். ஸோ மெயிலே கேட்கும்போது சம்டைம்ஸ் ஃபீமேல் நிறையா நின்றுடும். அப்படி நின்று தான் வந்து இந்த கோப்ரா கப்பின்னு சொல்லுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஸோ ஃப்ரெண்டு வந்து எல்லாம் மெயிலாக வாங்கி கடைசியில் ஃபீமேல் நம்பவே நின்றுச்சு. இது பாருங்கள், எல்லாமே குட்டி போடுறது தான். பட் இது ஃபீமேல் இல்லை. ஸோ அதனால் வந்து சேல் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு நம்ம குட்டி எடுக்க போகிறோம். குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி போடுது. பட் என்னன்னா நம்ம கரெக்டாக குட்டி எடுத்து முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா ரொம்பவே நிறைய குட்டி வேஸ்ட் பண்ணுறாங்க நானே. ஏன்னா குட்டியை வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிட விட்டுறேன். ஸோ அப்படி வேஸ்ட் ஆகுதில்ல. ஸோ இது வந்து பிளாட்டினம் இயர். இதுலேயும் பாருங்கள் ஸ்டாக் இருக்குது. இதுலேயும் பாருங்கள். பட் என்னன்னா புது ஆர்டரில் வந்து கொஞ்சம் போடணும். இது பாருங்கள் ஒயிட் டெக்ஸ்ரோ. ஸோ ஒயிட் டெக்ஸ்ரோ நிறைய ஸ்டாக் இருக்குது. பட் என்னன்னா எல்லாமே மீடியம் சைஸுங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன், மீடியம் சைஸில் தான் ஸ்டாக் இருக்குது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். பெரிய சைஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ பெரிய சைஸு இப்போதைக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து கோப்ரா கப்பி நான் அங்கே காமிச்சில்லைங்க, அதே கப்பி தான். பாருங்கள், ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் விட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சேன். பட் நிறைய குட்டி போட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சும்மா போட்டு விடலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு குட்டியெல்லாம் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ குட்டியெல்லாம் அங்கங்கே குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ குட்டி நிறைய போட, அதே சமயம் குட்டியும் சாப்பிட்றதுங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கப்பியினுடைய அப்டேட்டு. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பிளாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டியுமே பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா வரும். ப்ரீடிங் போட்டிருந்தேன். இது கடைக்கு கொண்டு போக போகிறேன். அவ்வளோதாங்க. இதுவுமே வந்து சேல் பண்ணிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கொஞ்சம் யூசேஜ் இருக்குது. அதனால் இந்த பிளாட்டி சேல் பண்ண போகிறேன். 2 பீஸ் அதுவும் 45 ரூபா தான் வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க, ஸ்வாட்டேல் ஒன்று குட்டி போட்டுருந்துச்சு. பட் அதை நான் இப்போ எடுக்கிறதுக்குள்ளே குட்டி சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா குட்டி போட்டுருக்குங்க. ஸ்வாட்டேல் நிறைய குட்டி போட்டுருக்கட்டுருக்கு. பட் எல்லாம் சாப்பிட்டுருச்சு. எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீடிங் பண்ணணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, அந்த நெட்டெல்லாம் கொஞ்சம் கட்டி விடலாம். ஏன்னா டைமே இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஃப்ளோரான் எடுத்து போட்டால் நல்லா பெருசுப்படுத்தியாச்சு நல்லாவே. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போட்டு நல்லா க்ரோத் ஆகுது. கிட்டத்தட்ட 2 வாரம் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு. நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பீட்டா ஃபீமேல் வந்துதுன்னா இது மாதிரி நம்ம க்ரூமிங் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம ஆக்சுவலாக பீட்டா ஃபீமேல் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெயின் ரீசனாக தான் சேல் பண்ணுறதுக்கோசரம் பீட்டா எடுக்கல நான். மெயின் ரீசனே இதுதான். இதில் போட்டு நான் வளர்க்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ட்ராகன் கப்பி எல்லா கப்பியும் ஸ்டாக் இருந்துச்சு. பட் எல்லாம் புது ஆர்டர்லேருந்து நிறைய பேர், ஏன்னா நிறைய ஆர்டர் பெண்டிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். புது ஆர்டர் பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி பண்ணலான்னு பார்க்குறோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நாளைக்கு பண்ணி விட்ருவோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், ஜெர்மன் ரெட் பாருங்கள், எந்தளவுக்கு ஸ்டாக் நிறையாவே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.